இரண்டாம் தரமான விதி அப்படின்றது என்னன்னா, சமையலறை. எந்த ஒரு வீட்டில் சமையலறையோடு பூஜை அறை இணைந்திருக்கிறதோ, இப்போதைக்கு சமையலறையிலே தான் நம்ம எல்லா பொருளுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்ப அந்த இடத்துல சமையலறை ஸ்டோர் ரூமாவும் ஆகுது, பூஜை அறையாவும் ஆகுது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சுக்கிரன், குரு, சனி என்ற கிரக இணைவு ஏற்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அந்த வீட்டினுடைய பெண்மணி நல்ல சுபத்துவ பலனை அடையப்பட்டு பொருளாதார மேன்மையை அடைவது மட்டுமல்லாமல் குறிப்பா கடனற்ற நிலையை பெறக்கூடிய அடிப்படையான அமைப்பு அவ்வீட்டில் உருவாகக்கூடிய நிர்பந்தத்தை நீங்க பார்க்கலாம். உடனே கேள்வி வரலாம், சமையலறையா, குளிக்க மாட்டோம், அசைவம் சாப்பிடுவோமே. ஆனா இந்த குளிக்காமல் இருப்பது சனியினுடைய காரகம், அசைவம் சாப்பிடுவதும் சனியினுடைய காரகம். அப்போ இது எல்லாம் ஒரு மனிதனுடைய மனநிலையை மந்தப்படுத்துவது, அவனை விழிப்பு நிலை அடையாமல் இருப்பது. அப்போ ஒரு சமையலறையில பூஜை அறை இருக்கும் பொழுது சமையலறை எப்பொழுதுமே சுத்தமா இருக்கும், அந்த சமையலறை இருக்கக்கூடிய பெண்ணும் சுத்தமாக இருப்பாள், பூஜை அறையும் மனம் கமழ இருக்கும். அப்போ இது எல்லாமே இந்த இடத்துல சுக்கிரனை வலுப்படுத்தி குருவினுடைய சுப பார்வையை பெற வைத்து அற்புதமான பலன்களை ஒரு மனிதனுக்கு வாழ்வில் அமைத்து கொடுக்கும் என்பது இரண்டாவது விதி.